வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணியும் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குக்கிங் ப்ளஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு காலிஃப்ளவரை இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சூப் பவுலில் தண்ணி வச்சு ஒரு அரை ஸ்பூன் டாட்டா சால்ட் போட்டு அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த காலிஃப்ளவரை எடுத்து போடணும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடணும். ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுட்டு, இங்கே வெள்ளை மிளகுத்தூள் கிடச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டாட்டா சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் பஜ்ஜி மாவு பதத்துக்கு. இந்த பதத்துக்கு அரைச்சிங்கன்னா போதும். அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மைதா மாவு அரிசி மாவு கலந்து அந்த காலிஃப்ளவர் எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடணும். போட்டு பஜ்ஜி பொரிச்சு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடிசாக ஒரு 20 பல்ப் உருந்துக்கிட்ட பொடிசாக உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கணும். அதில் கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதை இதில் போடணும். இது வதங்கும் போது சாப்பரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கணும். இதில் ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போடணும். போட்டு வதக்கணும். இது வதங்கும்போது டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், சின்ன ஸ்பூனில் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, ஒரு ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு பதில் 1 ஸ்பூன் டாட்டா சால்ட் சேர்க்கணும். சேர்த்து வதக்கணும். நான் காலிஃப்ளவர் கொஞ்சம் பெரிய பூவாக எடுத்திருக்கேன், அதுதான் இவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லா சாஸும் சேர்த்துக்குங்க. ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு இதை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இதில் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை ஊற்றிடணும்.
ஊற்றி நல்லா கண்டி விடுறது. இது மாதிரி நல்லா கொதிக்கும் போது நான் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவரு, இதை எடுத்து இதில் போட்டுடணும். போட்டு கிண்டணும். இதை பாருங்கள், இதை போட்டு நல்லா கிண்டிட்டா இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஒரு பெரிய காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு அதிகமாக்கிங்க கம்மியாக்கிங்க. காலிஃப்ளவர் செய்தாச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஃப்ரைட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இதை மிக்சியில் அரைச்சிக்கணும். இதுக்கு ஒரு பெரிய கேரட் எடுத்துருக்கேன், பீன்ஸு ஒரு 10 பீன்ஸு, ஒரு அரை கப்பு பட்டாணி, ஒரு கொடை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கூடவே 2 பெரிய தக்காளி பழம் அரிஞ்சிக்கணும். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கணும். 200 கிராம் கப்பில் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன முடி தேங்காய் எடுத்துருக்கேன், அதை மிக்சியில் போட்டு பால் எடுத்துக்கணும். அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், இலை எல்லாம் போட்டு அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போடணும். இது வதங்கும் போது இஞ்சி பூண்டுலாம் ஆட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துடணும். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா மிக்சியில், அதையும் இதில் போட்டுடணும். இந்த அளவு வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்துடணும். இது வதங்கினோடனே பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாத்தையும் இதில் சேர்த்து வதக்கணும். அது கூடவே அரிஞ்சு வச்ச கொடை மிளகாய் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். வதக்கும் போதே சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த அளவு வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, ஒரு ஸ்பூன் டாட்டா சால்ட் போட்டு வதக்கணும். இந்த அளவு வதங்கின உடனே இதில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 மடங்கு தேங்காய் பால், 1.5 கப்பு அரிசி போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து 3 கப்பு தேங்காய் பால் சேர்க்கணும். சேர்த்து கொதிக்கணும். தண்ணி கொதி வந்த உடனே நம்ம பாஸ்மதி ரைஸ் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு இதில் சேர்த்து விடணும். அரிசியை போட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டு 3 விசில் வச்சு நிறுத்திடணும். மீடியம் தீயிலே வச்சு 3 விசில் வரணும். 3 விசில் வந்து ஆற வச்சு குக்கர் விசில் எடுத்துட்டது வெயிட் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் கொத்தமல்லி தழை தூடும்.
கொஞ்சம் முந்திரி வறுத்து போடலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு கோபி மஞ்சூரியனும் தயிர் வெங்காயம் வச்சுருக்கேன். நீங்களே இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.